ஏறுறவங்களுக்கு எவ்வளோ மன வேதனையாக இருக்கும். கீழேருந்தே நல்லா பார்த்தாரு, சரி காயாக தான் இருக்குன்னு சொல்லி போய் ஏறி பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாகவே கடுக்காயாக போயிடுச்சு. இது கூட ஓரளவுக்கு இருக்குது. 3 கண்ணில் பார்த்தீங்கன்னா நொங்குண்டி செய்கிறது வேறு லெவலில் இருக்காங்க. காய் நல்லா பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் மாரி பாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நொங்கு வெட்ட வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரூமில் சும்மா தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா பசங்க இருக்கிறது பேச்சுலர் ரூமு, பசங்கள்லாம் சும்மா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளும் அண்ணன் நொங்கு வெட்டலான்னு சொல்லி வந்துட்டோம். வாங்க அந்த வீடியோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டுற வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். வராயா வராயா பக்கத்தில் வர தலைவர் பாரு தலைவர் வந்து ஒரே ஏத்து. நான் பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே அப்படியே பார்க்கலாம். இங்கே எதுக்குடா வந்திக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குது மாடு. மாப்பிள்ள நீ டெய்லி நொங்கு விட்டு சாப்பிட்டு போறா, நீ மட்டும் கேடா ஒரே தேத்தம் அது என்பர். சைடு மரத்தில் ஏறி இருக்காரு. இந்த சைடு மரத்தில் பார்த்தீங்கன்னா கருக்கலை. வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்களா வேற லெவலா எல்லாம் பொறிக்க அப்படி போடலாம். அவ்வளோதாங்க, வெட்டிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா அப்படியே ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். நீ உதிரி ஆகாது கருத்தை ஐயா நல்லா தான் இருக்குதுதா. நீ சாப்பிட அழைச்சி போயிருப்ப. நொங்கு வெட்டிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்ட்டு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் ஒரு வாரம் விட்டுருந்தா அவ்வளோதாங்க கடுக்காய் ஆயிருக்கும். அதில் ஒரு வாரம் விட்டுருந்தா பாருங்க எந்த அளவுக்குன்ட்டு. இதுதான் நல்லா இருக்கு போல. வெட்டி சாப்பிடுங்க. அது மரத்தில் ஏறும். இங்கே ஆகாது காய். 1 கிலோ 2 கிலோ தான் ஆகும். யா 100 பேர் இருக்குங்க இந்த மரத்தில் ஏறி. அது ஒரு 4 கிலோ இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு மேலே மரம் ஏற மாட்டோங்க. அவ்வளோ அளப்போ கருக்காய் ஆகி போச்சுங்க. சாப்பிட ஆரம்பிப்போம் நம்ம. அப்படி ஒரு வெட்டி சாப்பிட்டு வந்துடுறோம். மேலே ஏறணும். கட்டி வேறு 4 உண்டு. 4 உண்டு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வருஷம் ஐஸ் கட்டி ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் விட்டாவே இது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் ஆகிருக்கும். காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இது ஒயிட் கலரில் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வந்துருக்கணும். இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடுக்காய் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் வந்துட்டு அவ்வளோதான். இது சாப்பிடவே முடியாது. சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க அந்த மரத்துலையாவது காய் நல்லா இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம் என்னான்னு. அந்த சைடு மரத்தில் ஏறினார். அங்கே பார்த்தீங்கன்னா
அந்த சைடு மரத்தில் அது சரியில்லை, காய் கடுக்காயாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மரத்தில் ஏறோம்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த மரத்தில் ஏறிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. அண்ணன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறி இவ்வளோ வெட்டி போட்டால் லாஸ்ட்டாக பார்த்தா எல்லாம் கடுக்காய் ஆயிடுச்சு. ஏறுறவங்களுக்கு எவ்வளோ மன வேதனையாக இருக்கும். கீழேருந்தே நல்லா பார்த்தாரு, சரி காயாக தான் இருக்கும்னு சொல்லி போய் ஏறி பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாகவே கடுக்காயாக போயிடுச்சு. இது கூட ஓரளவுக்கு இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு. சாப்பிட்றத மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஆனால் வெயிலுக்கெல்லாம் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு நல்லா கூலிங்காக போய் ரூமில் படுத்தோன்னா அப்படியே ஒரு தூக்கம் வரும். இங்கேருந்து மரத்தில் பார்த்தீங்கன்னா இது வெட்டினது. இது பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. காய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தெரியுது. இப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரிஜினல் நொங்கு மாதிரி. மீது ஃபுல்லாக கருப்பு கலர், இது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருந்தால் அப்படி கடுக்காய். அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டோன்னா வயிற்றால் போக வேண்டியதான் பிடிங்கிட்டு. வயிறு வலிக்கும். ஓகே, வாங்க நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். தெரிஞ்சவங்க இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கார். இவர் தெரிஞ்சதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே இவருக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு வந்தோம்னா எந்த மரத்தை வெட்டினாலும் நம்ம தான் வெட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயை பிடிக்க முடியல. காயை ஆமாம், அவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பாரு வேலை. இதில் தான் நொங்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வெட்டம் பிடிக்க முடியல கையை. இதோ கொப்பர் தேங்காமல் இருக்குதா. இதில் வேணால் இது நொங்கு வண்டி செய்யலாம். பக்காவா அருமையாக இருக்குது இந்த கையில். இந்த 3 கண்ணில் பார்த்தீங்கன்னா நொங்குண்டி செய்கிறது வேறு லெவலில் இருக்காங்க. காய் நல்லா பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் மாரி. அந்த ஐயனை கொண்டு கொடுத்துட்டேன். அதை கொண்டு அந்த ஐயனை கொடுத்துருந்தா அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அடா அந்த அருமையான காயை கொண்டு போயிட்டு நாங்கள் காயே கம்மியாக இருக்குது. காய் அரைக்காயில் போச்சு. அரைக்காயில் போயிடுச்சா? 2 கண்ணு காயே இல்லைல்ல, சும்மா சாப்பிடு. தண்ணியாக இருக்குது நல்லா. அவ்வளோதாங்க, நம்ம நீட்டாக நல்லா ஜாமுன்னு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிற வேண்டியது தான். பாருங்க வேறு லெவலில் இருக்கா. இது பாருங்க 2 கன்று. இது தண்ணி பாருங்கடா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாரி காய் தான் சாப்பிட்ணும். முன்னாடி வெட்டினதெல்லாம் கடுக்காயாக போயிடுச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. மரம் ஏறினது அண்ணா எதுக்குடா ஏறணும் முன்னேற ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு மீதியெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் சாக்கில் போட்டு. இது தாங்க இருக்கிறதுலையே அருமையான காய், இந்த கொப்பரை தேங்காயின்னு சொல்லுவாங்க அந்தமாரி. இந்த காயெல்லாம் சீவி பார்த்தா அப்படியே நொங்கு சும்மா பளபளன்னு இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். எடுத்து வீசணும், அங்கிருந்து எடுத்து வீசணும். ஏன்னு இல்லை பாருங்க, கடுக்காயாக போயிடுச்சு. தண்ணி மட்டும் இருக்கும் பாருங்க, குத்தி பாருங்க. என்னப்பா கடுக்காயை வெட்டி
இதை நல்லா இருக்குதா இல்லைங்களா கடுக்காய்? இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் கடுக்காய். இதை சாப்பிடுங்க. ஒரு 2 காய் வெட்டி விட்டுறது தலைவர் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டுக்கிட்டோம். உட்காந்து சாப்பிடுங்க ஐயா. இருக்கிற நொங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டாவே வயிறு நம்பிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் சமைக்கவே இல்லை. சரி நொங்கு வெட்ட போய் வெட்டி சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நொங்கு வெட்ட வந்துட்டோம். நல்லா இருக்குது பாருங்க, விட்டு பாருங்க, கை விட்டு கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது குட்டி அருமை. பேக்கப் அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தா எல்லாம் வெட்டி முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கப் பண்ணியாச்சு. பாருங்க சாக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. வேணுங்க போய் சக்கரை சாப்பிடணும். வேணாங்க ஓகேங்க, நம்ம பார்த்தோன்னா அங்கேருந்து காட்டிலேருந்து கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்படியே வெட்டி சாப்பிட வேண்டியதாக ரூமில். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்காங்க. நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.